தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளை பழம் போல் இருக்கிறது. அழகான வசனம். சிருஷ்டித்த தேவன் மணவாட்டி சபைய விசுவாசிகளை பார்த்து சொல்கிற காரியம், உன் கன்னங்கள் அழகான வெடித்த மாதுளை பழங்கள். இது அர்த்தம் என்னவா இருக்கும்னா, கவனமா இதை கேளுங்க. ஒரு அழகான பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அழகான ஒரு வசனமும் இருக்கு, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும்னு. ஆண்டவர் செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, வெடித்த மாதுளை பழங்கள்னா, மாதுளை பழம் ஒரு ஒரு பக்குவப்பட்டு இருக்கும்பொழுது அது வெடித்து வெளியே அந்த கனி உள்ளே இருக்க கனி வெளியே தெரியுமா. இதான் ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்வார். முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம், உங்கள் கேரக்டர், உங்கள் குணநலங்களை உள்ளுக்குள்ளே மாற்றி உங்களை ஒரு நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஆளாக மாற்றி, பின்பு அந்த காரியம் உங்கள் முகத்திலேயே வெளிப்படுமா. அர்த்தம் என்னன்னா, உங்களை பார்க்கும் பொழுதே அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பார்கள். உங்களை பார்க்கும் பொழுதே தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய பிள்ளையாக பார்ப்பார்கள், ஆறுதல் அடைவார்கள். இது ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க கிருபை. இது நம்முடைய சுயத்தினால, சுய சரீரத்தினால வருதில்ல. உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே அநேகருக்கு தம்முடைய பிரசனத்தை உங்களை கொண்டு காண்பிப்பார். அதுதான் வெடித்த மாதுளை பழங்களைப் போல ஆண்டவர் உங்களை பார்த்து அநேகருக்கு நன்மையை தரக்கூடிய கனி உங்கள் மூலமிருந்து செயல்படணும்னு விரும்புகிறார். தேவன் பயன்படுத்துகிறார். அதனால தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உங்களை சிறப்பா, அழகா, இனிமையானவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அவருக்கே எல்லா துதிக மகிமை உண்டாவதாக.